விஜயநகர அரசில் ஒரு காலை அரண்மனை முழுக்க ஒரு பதட்டமான அமைதி. மன்னர் கிருஷ்ணதேவராயர் சிம்மாசனத்தில் அமர்ந்திருந்தார். ஆனா முகத்தில் அமைதி இல்லை. அரசே, என்ன? மன்னர் கூர்மையாக பார்த்தார். அரசரின் இரகசிய பொக்கிஷாரையில் இருந்த வைரக்கல் காணவில்லை. அந்த வார்த்தை அரண்மனையை அதிர வைத்தது. அந்த வைரம் சாதாரணமில்லை. அது நாட்டின் பெருமை, போரில் வென்ற சின்னம், மன்னரின் மரியாதை. அது போய்ட்டது என்றால் அரசின் கௌரவமே ஆபத்து. மன்னர் கோபமாக எழுந்தார். இது ஒரு திருட்டு மட்டுமில்லை, இது ஒரு சதி. அந்த சமயம் தெனாலிராமன் மெதுவாக நடந்து வந்தார். அரசே, இவ்வளவு கலக்கம் ஏன்? மன்னர் சுருக்கமாக சொன்னார். தெனாலி சிரித்தார். அரசே, திருடன் வெளியில் இல்லை, உள்ளேயே இருக்கிறான். அனைவரும் அதிர்ந்தனர். அந்த பொக்கிஷ அறைக்கு அணுக முடியும் மக்கள் மிகக் குறைவு. அமைச்சர்கள், காவல்துறை தலைவன், அரண்மனை கணக்காளர், மன்னரின் நெருங்கிய உதவியாளர். மன்னர் சொன்னார், இவர்களில் யாராவது? தெனாலி, ஆம், உண்மையை கண்டுபிடிக்க நான் ஒரு சின்ன சோதனை செய்வேன். அடுத்த நாள் அனைத்து சந்தேகப்பட்டவர்களும் ஒரு அறையில் கூடியிருந்தனர். அறை மங்கலான வெளிச்சத்தில் இருந்தது. நடுத்தில் ஒரு பெரிய சிலை. தெனாலி சொன்னார், இந்த சிலை உண்மையைச் சொல்லும் சக்தி கொண்டது. அனைவரும் குழம்பினர். ஒவ்வொருவரும் இந்த சிலையை தொட வேண்டும். நேர்மையானவர் இருந்தால் எதுவும் நடக்காது. ஆனா திருடன் இருந்தால் சிலை கத்தும். அனைவரும் பயந்தார்கள். ஒன்றன் பின் ஒன்றாக அமைச்சர்கள் சென்று சிலையை தொட்டார்கள். எதுவும் நடக்கவில்லை. காவலர், கணக்காளர் அனைவரும் சென்றார்கள். எதுவும் நடக்கவில்லை. ஆனால் தெனாலி எல்லாரையும் கவனித்துக் கொண்டிருந்தார். ஒரு விஷயம் மட்டும் அவருக்கு தெரிந்தது. ஒருவன் சிலையை தொடவே இல்லை. அவன் கை மட்டும் அசைத்து வந்தான். தெனாலி சிரித்தார். அரசே, திருடன் கண்டுபிடிக்கப்பட்டுவிட்டது. அனைவரும் அதிர்ந்தனர். எப்படி? மன்னர் கேட்டார். தெனாலி சொன்னார், அரசே, சிலை உண்மையில் எந்த மந்திரமும் இல்லை. ஆனா நான் அதில் ஒரு விஷயம் செய்தேன். அதன் மீது கரிய தூள் பூசியிருந்தேன். நேர்மையானவர்கள் எல்லாம் தொட்டதால் அவர்களுடைய கைகளில் கரி உள்ளது. ஆனா திருடன் பயந்ததால் தொடவில்லை. அனைவரும் கைகளை பார்த்தார்கள். ஒரு மனிதன் மட்டும் சுத்தமான கை. அவன் நடுங்க ஆரம்பித்தான். மன்னிச்சிடுங்க அரசே, நான் தான் எடுத்தேன். அவன் ஒப்புக்கொண்டான். அவன் ஒரு பெரிய கடனில் சிக்கியிருந்தான். அதனால்தான். மன்னர் கோபமாக இருந்தார். ஆனா அமைதியாக சொன்னார், தவறு செய்தாய், ஆனால் உண்மையை ஒப்புக்கொண்டாய். தண்டனை கிடைக்கும், ஆனா நீ திருந்த ஒரு வாய்ப்பு கிடைக்கும். மன்னர் திரும்பி தெனாலியிடம் சொன்னார், இது எப்படி உனக்கு தோன்றியது? தெனாலி சிரித்தார். அரசே, பயம்தான் திருடனை வெளிக்கொணரும். அறிவு இருந்தால் மந்திரம் தேவையில்லை.